தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தின்னு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையுமே தன் குரலால் கட்டி போட்ட ஒரு மகா ஆளுமை. 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள், இந்தியாவின் 4 தலைமுறை ரசிகர்களை தன் குரலால் தாளாட்டிய இந்த இசைக்குயில் எஸ். ஜானகி அம்மாள் அவர்கள் தனது 88 வயதில் வயது மூப்பு காரணமாக இயற்கை எய்துள்ளார். ஒரு சாதாரண கோரஸ் பாடும் பாடகியாக தன் வாழ்க்கையை தொடங்கி MSV, இளையராஜா, A.R. ரஹ்மான் வரை அத்தனை ஜாம்பவான்களையும் வியக்க வைத்த அந்த இசை ராணியின் பின்னணி என, திரையுலகில் அவர் சந்தித்த சவால்கள், வாங்க மறுத்த உரிய விருதுகள் என அவரோட முழுமையான வாழ்க்கை வரலாற்றையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1932ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் இருக்கிற பல்லப்பட்லா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு தெலுங்கு பிராமண குடும்பத்துல பிறந்தாங்க ஜானகி அம்மாள். இவரோட பெற்றோர் ராமமூர்த்தி மற்றும் சத்தியவதி தம்பதியினர். சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு பெரிய பயங்கர ஆர்வம். நாதஸ்வரம் மேதையான பைடிசாமி என்பவர்கிட்ட முறையா இசை பயிற்சி பெற்றாங்க. மகளோட திறமை உணர்ந்த குடும்பம் அவங்களுக்கும் பெரிய வாய்ப்புகளை தேடி சென்னைக்கு குடிபெயர்ந்தாங்க. ஆனா ஆரம்பமே அத்தனை சுலபமா இல்ல. எடுத்த உடனே சோலோ பாடகியா வாய்ப்பு கிடைக்கல. AVM ஸ்டுடியோல ஒப்பந்த அடிப்படையில வெறும் கோரஸ் பாடகியாகத்தான் அவங்களோட வேலை ஆரம்பிச்சது. ஆனா திறமை இருக்கிறவங்கள காலம் சும்மா விடாது இல்லையா. 1956ஆம் ஆண்டு ஜானகி அம்மாவுக்கு வெறும் 18 வயசு இருக்கும்போது ஆல் இந்தியா ரேடியோ ஒரு பிரம்மாண்டமான பாட்டு போட்டியை நடத்துறாங்க. அதுல கலந்துகிட்ட ஜானகி அம்மாள் தன்னோட அசாத்திய குரலால பாடி அகில இந்திய அளவுல 2ஆம் இடத்தை பிடிச்சு அசத்துறாங்க. அப்போது இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கையாலையும் விருதையும் வாங்குறாங்க. இந்த அங்கீகாரம் திரையுலகின் கதவுகளை தட்ட வச்சது. அடுத்த ஆண்டே, அதாவது 1957 விதியின் விளையாட்டு அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துல பெண் என் ஆசை பலானது ஏனோ என்ற பாடல் மூலமா முதலாக பின்னணி பாடகியாக அறிமுகமாகறாங்க. இந்த ஒரு பாட்டு ஹிட்டான அடுத்த நாளே அவங்களுக்கு தெலுங்கு பட வாய்ப்பும் கிடைக்கிது. MLA என்ற படத்துல திரையுலகின் ஜாம்பவானான கண்டாசாலாவுடன் இணைந்து நீ ஆசா அடியார் என்ற பாடலை பாடி தெலுங்கு உலகத்தையுமே தன் பக்கம் திருப்புறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த 25 ஆண்டுகள் தென்னிந்திய திரையுலகின் ஜானகி அம்மாவோட அசுர சாம்ராஜ்யம் தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என முக்கிய மொழியில் மட்டும் பாடாம கொங்கணி, துளு, சௌராஷ்டிரம், பங்களா, சமஸ்கிருதம், ஆங்கிலம்னு பல மொழிகள்ல ஆயிரக்கணக்கான பாடல்களையும் பாடி சாதனை படைச்சாங்க. இவங்களோட ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னா, அவங்களுக்கு எந்த மொழியில பாடினாலுமே அந்த மொழியை தாய்மொழியா கொண்டவங்க பாடுற மாதிரியே உச்சரிப்பு அத்தனையுமே துல்லியமா இருக்கும். ஜானகி அம்மாவுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய 5 மொழிகளுமே மிக சரளமாக பேசவும் எழுதவும் தெரியும். 1992ல இலங்கை சென்றிருந்த போது இவங்களோட இசை சேவையை பாராட்டி ஞானகண சரஸ்வதி அப்படிங்கிற மிக உரிய பட்டம் வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க வெறும் பாடகி மட்டும் அல்லாம தமிழ் மற்றும் தெலுங்கு பல பக்தி பாடல்களை தானே எழுதி அதற்கு இசையமைத்து பாடியிருக்காங்க. மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்தின் முதலில் இசையமைப்பாளராகவும் மாறி தன் பன்முக திறமையை நிரூபிச்சாங்க. ஜானகி அம்மாவுக்கு இருந்த மிக முக்கிய தனித்துவம் என்னன்னா, அவங்களோட குரல் வித்தை தான். எந்த வயதிலும் ஒரு சிறு குழந்தையின் குரலில் அவங்களால பாட முடியும். உதாரணமாக தமிழில் சின்ன கண்ணன் அழுகிறான் பாடலில் தொடக்கத்தில் வரும் மழலை குரலாக இருக்கட்டும், இல்லனா அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பாடலாக இருக்கட்டும், அச்சியாசலாக ஒரு குழந்தையின் குரலை தன் தொண்டையில் இருந்து கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாம ஒரு பாடலில் பெண் குரலில் பாடிக்கொண்டே அதே பாடலை திடீரென ஆண் குரலிலும் மாற்றி பாடி இசையமைப்பாளரை மிரள வைத்துள்ளார். இளையராஜா இசையில வந்த நெஞ்சுக்குள்ளே இன்னொருன்னு சொன்னால் தெரியுமா பாடலில் மிக நீண்ட ஆலப்பனைகளை மூச்சு விடாமல் பாடி அசத்திருப்பார். இவரோட அந்த அசாத்திய திறமைக்கு இணையாக அமைந்துள்ளதுதான் SPP பாலசுப்ரமணியம் எஸ். ஜானகி கூட்டணி. தென்னிந்திய திரையுலகின் ராணி ஜோடி என்று இவர்களை சொல்லலாம். இவர்கள் இருவரும் இணைந்து ஆயிரக்கணக்கான காதல் டூயட் பாடல்களை பாடி நமக்கு கொடுத்திருக்காங்க. SPP அவர்களே பல நேர்காணலில் நான் பாடும்போது எனக்கு இணையாக சில நேரங்களில் என்னை விடவும் அசாத்தியமாக பாடக்கூடிய ஒரே பாடகி ஜானகி மட்டும்தான் என்று உருகி கூறியிருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். ஜானகி அம்மா வாங்கின விருதுகளோட எண்ணிக்கையை எண்ணி பார்க்கவே முடியாது. இந்தியாவோட அத்தனை மாநில அரசுகளும் இவங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு கௌரவிச்சாங்க. அதிகபட்சமாக கேரளா மாநிலத்தின் அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை 14 முறை வென்று சாதனை படைச்சாங்க. ஆந்திர மாநில அரசின் விருதை 10 முறையும், தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை 7 முறையும் வென்றிருக்காங்க. 1986ல தமிழ்நாடு அரசு இவங்களுக்காக கலைமாமணி விருதையும் வழங்கி சிறப்பிச்சது. அது மட்டும் இல்லாம கர்நாடக அரசும் இவங்களுக்கு மிக உரிய விருதான பசவஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. இது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே வியக்கும் 4 தேசிய விருதுகளையும் இவங்க வாங்கியிருக்காங்க. 1976ல 16 வயது நிலை படத்தோட செந்தூர பூவே பாடலுக்காக முதலாக தேசிய விருது கிடைச்சது. 1992ல தேவர் மகன் படத்துல வர புகழ்பெற்ற இஞ்சி இடுப்பழகி பாடலுக்காக அடுத்த தேசிய விருது. இதை தவிர மலையாளத்தில் ஓபோல், தெலுங்கில் சிதாரா ஆகிய படங்களுக்கும் தேசிய விருதுகளை பெற்று தென்னிந்தியாவின் பெருமையை உலகறிய செய்தாங்க. மேலும் 2009ஆம் ஆண்டு கேரளாவில் மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கி சிறப்பித்தது. இவ்வளவு புகழின் உச்சத்தில் இருந்த போதிலும் ஜானகி அம்மாள் மிக எளிமையான மனிதர். ஸ்டுடியோவிற்கு வரும்போது ஆடம்பரமான உடைகளோ நகைகளோ அணியாமல் ஒரு சாதாரண காட்டன் புடவில் தான் வருவார். ஆடம்பரம் என் குரலில் இருந்தால் போதும், என் தோற்றத்தில் தேவையில்லை என்பது அவர் கொள்கையாக இருந்தது. அதே போல ரெக்கார்டிங் தியேட்டரில் புதிய இசையமைப்பாளர்கள் தவறு செய்தால் கூட கோபப்படாமல் சிரித்த முகத்தோடு சொல்லிக் கொடுப்பார். திரையுலகில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, KV மகாதேவன், இளையராஜா,
ஏ.ஆர். ரகுமான், அனிருத் என அத்தனை தலைமுறை இசை ஜாமவான்களின் இசையிலும் அவங்க பாடியிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான உலகமே ஆச்சரியப்பட வச்ச சம்பவம் என்ன தெரியுமா? 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு இவங்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சாங்க. ஆனா அதை ஜானகி அம்மா தைரியமா ஏற்க மறுத்துட்டாங்க. என்னுடைய 55 ஆண்டு கால திரை இசை பயணத்திற்கு இந்த அங்கீகாரம் ரொம்பவும் தாமதமா வந்திருக்கு. தென்னிந்திய கலைஞர்கள் டெல்லியில தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி அந்த விருதை நிராகரிச்சாங்க. தன்னோட திறமை மீதும் தன் ரசிகர்கள் மீதும் அவங்க வச்சிருந்த அசாத்திய நம்பிக்கை இதுதான் சான்று. ஜானகி அம்மாவோட தனிப்பட்ட வாழ்க்கை பல சோகங்களையும் உள்ளடக்கியது. அவங்களோட அன்பு கணவர் ராம் பிரசாந்த் கடந்த 1997 காலமாகிட்டாரு. இவங்களோட ஒரே மகனான முரளி கிருஷ்ணாவும் கடந்த ஜனவரி மாதம் காலமானாரு. குடும்பத்தில் ஏற்பட்ட அடுத்தடுத்த இழப்புகள் மற்றும் வயது மூப்பு காரணமா ஜானகி அம்மாள் கடந்த 2016ஆம் ஆண்டே தான் திரையுலகில் இருந்து முழுமையாக ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு அறிவிச்சாங்க. அவர் தேர்ந்தெடுத்த கடைசி பாடல் 2016ஆம் ஆண்டு 10 கல்பனக்கள் என்ற மலையாள படத்தில் வந்த அம்மா போவிம் என்ற தாலாட்டு பாடல். நான் தாலாட்டு பாடலுடன் என் பயணத்தை தொடங்க விரும்பினேன். அதே போல ஒரு தாலாட்டு பாடலுடன் அதை நிறைவு செய்கிறேன் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறி தன் சொந்த ஊருக்கு திரும்பினாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநில அரசுகளிடமிருந்து 33க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளை பெற்ற இந்த மகா கலைஞர் இன்னைக்கு உடல் ரீதியா நம்மை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க பாடிட்டு போன அந்த 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களும் அந்த காந்த குரலும் காற்றில் கலந்திருக்கும் வரை இசைக்குயில் எஸ். ஜானகி அம்மாள் இந்திய திரை இசை வரலாற்றில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த மகா கலைஞரின் ஆன்மா சாந்தி அடைய நாம பிரார்த்திப்போம்.